அஜித் நடிச்சிருக்க விடாமுயற்சி படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. சாவடிக்க அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ஈவினிங் 5:05க்கு ரிலீஸ் ஆக போகிறதா லைக்கா ப்ரொடக்ஷன் அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2009 டேரக்டர் அறிவழகன் டைரக்ஷனில் ஆதி நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் ஈரம். இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சது. இப்போ டேரக்டர் அறிவழகன் ஆதியை வச்சு சப்தம் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹாரர் ஜானரில் உருவாயிருக்க இந்த படத்தில் சிம்ரன், லக்ஷ்மி மேனன், ரெடின் கிங்ஸ்லி, லைலா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படத்தோடைய டீசர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த நிலையில் படம் அடுத்த வருஷம் பிப்ரவரி 28 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம் படக்குழு. லக்கி பாஸ்கர் பட டேரக்டரோட கை கோர்க்க போகும் சூர்யா கார்த்தி சுப்ராஜ் டைரக்ஷன்ல ரெட்ரோ அப்படிங்கிற படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இப்போ கரண்டா ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா 45 படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சூர்யா ஆர்ஜே பாலாஜி படத்தில் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்தில் நடிக்க போறாரு. இந்த படங்களை எல்லாம் முடிச்சுட்டு வாத்தி, லக்கி பாஸ்கர் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண வெங்கி அல்லூரி டைரக்ஷன்ல அடுத்தது ஒரு படத்தில் நடிக்க போறாராம். இந்தியால முதல்ல இன்ஜின் எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்க போதாம். அதனால இந்த படத்தோடைய தலைப்பு 760cc அப்படின்னு வச்சிருக்காங்களாம். நவீன் பாலிசெட்டி ஹீரோவா நடிக்கிற படத்திலிருந்து விலகின ஸ்ரீலீலா. நவீன் பாலிசெட்டி இப்போ அன்னக்கனக்கா ஓராஜு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ஸ்ரீலீலா தான் நடிக்கிறதா கமிட் ஆயிருந்தாங்க. இந்த நிலையில ஸ்ரீலீலானால டேட் அலோகேட் பண்ண முடியாத காரணத்தினால ஸ்ரீலீலா அந்த படத்திலிருந்து விலகிட்டாங்க. அதனால கோட், லக்கி பாஸ்கர் படங்கள் நடிச்சு ஃபேமஸ் ஆன மீனாட்சி சௌத்ரி இந்த படத்தில் நடிக்க கமிட் ஆயிருக்காங்க. தெலுங்கு நடிகரோட ஹீரோயினா நடிக்க போற சாய் பல்லவி. இப்போ கரண்டா சாய் பல்லவி தண்டேல், ராமாயணம் படங்கள்லாம் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது சாய் பல்லவி வேணு எல்லாடன்டி அப்படிங்கிறவரோட டைரக்ஷன்ல நிதின் ஹீரோவா நடிக்கிற எல்லம்மா அப்படிங்கிற படத்துல ஹீரோயினா நடிக்க போறாங்களாம். ஜூனியர் என்டிஆர் நடிச்சு 2024 ரிலீஸ் ஆன படம் தான் தேவாரா பார்ட் 1. 300 கோடி பட்ஜெட்ல உருவான படம் 450 கோடி மேல வசூல் பண்ணிச்சு. தேவாரா படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆக போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படம் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆக போதாம். ஜனவரியில இருந்து இந்த படத்தோட டிக்கெட் புக்கிங்ஸ் எல்லாம் ஓபன் ஆக போதாம்.